வணக்கம். சிந்தாமணி வீட்டில் வந்து நிற்காங்க. டேய் நவலுங்கடா அப்படிங்கிறாங்க. அக்கா நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கும்போது, வேலையை ஒழுங்காக பாருங்கடான்னா இல்லைண்ணா என்னடா கூட்டமாக நிற்கிங்க அப்படிங்கிறாங்க. அக்கா வீட்டுக்கு வந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து என்னெல்லாமோ பேசுனாங்கக்கா, எங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிறேன் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா வீட்டுக்குள்ளே போய் உங்கள் பீரோலேருந்து எல்லாமே தேடினாங்க அப்படிங்கும்போது, டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் தேடினாங்கக்கா, பெரிய பெரிய அதிகாரியாக இருந்தாங்க. அதில் ஒரு அம்மா வேறு பலார்னு வாங்கிட்டு என்ன எங்கள் செல்ஃபோன்லேருந்து எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்ல முடியல. நல்ல வேலை வந்தேங்கக்கா. இப்போ தான் அவங்க போனாங்க. ஆனால் கையில் வந்து எதுவும் எடுத்துக்கிட்டு போன மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் வாங்கடா என்னென்னு பார்ப்போம்னு சொல்லி வீட்டுக்குள்ளே எல்லாம் தேடி பார்க்காங்க. தேடி பார்க்கும்போது ஒன்றும் போகலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பீரோவுக்கு போகிறாங்க சிந்தாமணி. அந்த பணம் இருக்கான்னு பார்க்குறாங்க. 2,00,000 இருக்காங்களா. ஆகா வந்தவங்க பணத்தை எடுத்து போயிட்டாங்க போலையே. நம்மளே ஏற்கனவே சர்க்காருக்கு ஒழுங்காக வந்து பணம் கட்டலை, வைக்கல, கணக்கும் காட்டலை, வேறு எதுவும் பிரச்சனை ஆயிருமா அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. அப்போ சிந்தாமணி தனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. சார் இந்த மாதிரி என் வீட்டுக்கு நான் இல்லாத போது அதிகாரின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து எனத்தையும் 8 போயிருக்காங்கன்னு நினச்சாக்கா வீட்டிலேருந்து பணத்தை 8 போயிருக்காங்க. எனக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கும்போது, என்னம்மா பிரச்சனைனா சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கும்போது, சரி சார் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வைக்க அந்த நிமிஷத்தில் மீனா கால் பண்ணுறாங்க. என்ன மேடம் உங்கள் வீட்டில் உள்ள பணத்தை காங்கலையா அப்படிங்கும்போது, ஏய் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, அதே என் பணம் தானே, என்கிட்ட ஆட்டையை போட்டு கொண்டு வச்சிங்க, அதை என் வீட்டில் உள்ளவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது, மீனா சும்மா விட மாட்டேன், என் வீடு பூந்து என் வீட்டிலேருந்து பணம் தட்டு போனால் நான் சும்மா விடுவேனா அப்படிங்கும்போது, மீனா டபார்னு போட்டு வாங்குதாங்க. நீங்கள் என்கிட்ட 2 பேர் வச்சு பணத்தை ஆட்டையை போடலாம், அந்த பணத்தை கூட உங்கள் வீட்டில் வைக்கலாம், ஆனால் எங்கள் வீட்டு ஆட்கள் பண்ணக்கூடாதோ அப்படிங்கும்போது, ஏன் வீடு தேடி வந்திருக்கா நான் விட மாட்டேன், நான் உங்கள் வீட்டு ஆட்களை உள்ளே வைக்கணும் இல்லையான்னு பாரு அப்படிங்கும்போது, அழகாக வைங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தது உள்ளே வைங்க, என்கிட்ட ஆட்டையை போடுறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் அதை வச்சு உள்ளே போடுதேன். உள்ளே போடும்போது அவங்க சொல்லிடுவாங்க இந்த சிந்தாமணி தான் காரணம்னு சொல்லி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆர்டரும் போயிடும், அந்த ஆர்டரும் என்கிட்ட வந்துடும், இது வசதி அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே சிந்தாமணி திருன்னு முழிக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன மீனா உன் பாட்டில் அசத்துது அப்படிங்கும்போது, ஏங்க நம்ம இப்படி சொன்னால் தானாங்க அந்த சிந்தாமணி ஸ்டேஷனுக்கு போகாது, அது போக அது வந்து பண்ணது தப்பு, நம்ம பணத்தை தான் நாங்கள் போய் எடுத்துருக்கோம், என்ன அவங்க இல்லாத நேரத்தில் போய் எடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது, மீனா சீக்கிரம் வந்தோம், அந்த அம்மா போய் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் லேட் பண்ணியிருந்தோம்னா ஏன் நாங்களே அங்கே வந்து மாட்டியிருப்போம் அப்படிங்கும்போது, எங்கே மாட்டினாலும் பணத்தை எடுத்து பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, மீனா அப்பா ஒரு மாதிரி சொன்னேன் அப்படிங்கும்போது, இல்லைங்க யோசித்து பார்த்தேன், நீங்கள் சொன்னது கரெக்டு தானே, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, ஒரு ஆள் தப்பு பண்ணதுன்னா அவங்க வழியிலே போய் அவங்கள திருத்தது தானே சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போமாவது புரிஞ்சுக்கிட்டேன், சரி ரைட்டு இந்த பணத்தை கொண்டு சீத்தாட்ட கொடு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு சீத்தாட்ட கொடுக்க போகிறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கோம்க்கா அப்படிங்கிறாங்க. சரி ஓம் பணமும் 2 பணமும் இருக்குது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. அப்போ சீதாவோட காதலன் இருக்கார்ல அருண், அவங்க அம்மா வந்து ஒரு ஆட்டோவில் வராங்க, அது ரிப்பேர் ஆயிடுது. அப்போ மீனாவே ஏற்றி கொண்டு விடுதாங்க. இந்த அம்மா தான் நான் சொன்னோம்லாக்கா நான் விரும்புகிற பையனோட அம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா, உண்மையிலே உனக்கு நல்ல மாமியார் கிடச்சிருக்கு, என் மாமியார் என்னை வந்து மருமவளாகவே ஏற்றுக்காது, பூக்காரி வீட்டிலேருந்து வந்தவா நீ எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசும், ஆனால் உனக்கு அப்படி இல்லை அன்பான மாமியார் அப்படிங்கும்போது, அக்கா இன்னும் எனக்கு கண்ணால் ஆகலை, அதுக்குள்ளே நீ இப்படி சொல்லுதியேக்கா அப்படிங்கிறாங்க. கண்ணால் ஆகலை, இப்போ உனக்கு நல்ல அன்பாக இருக்காங்க, அவரை விரும்புகிற அதே வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னது எங்கள் பொறுப்பு தானே, நான் பார்த்துக்கிட்டேன், உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவார், ஆனால் அவர்கிட்ட எப்படி பேச புரிய வைக்கணும்னு தெரில, அடிக்கடி சொல்லுவார் சீதாவுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மாப்பிள்ளையை நம்ம பார்க்கணும், அந்த மாப்பிள்ளைக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, சீதா குறை சொல்கிறதுக்கு அப்படிம்பார், நீனே விரும்பிட்ட அப்படிங்கும்போது விரும்பின மாப்பிள்ளையை கண்டிப்பாக கல்யாணம் முடிச்சு வைக்கணும் இப்படி தான் சொல்லுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் மாமா வர வேண்டியது அவருக்கு ஒரு ஆஃபர் வந்துருச்சு, அதனால் கிளம்பிட்டார். இந்த பணம் எப்படிக்கா எடுத்த அப்படிங்கும்போது, ஏன் கேட்குற, எங்கிட்ட பணத்தை ஆட்டையை போட்டது அந்த சிந்தாமணி தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த சிந்தாமணி வீடியோ பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க, வாங்க ஸ்டேஷனில் சொல்லுவோம் அப்படிங்கும்போது, இல்லை அவங்களும் நாங்கள் பணம் எடுத்தது சொல்ல முடியாது அப்படிங்கும்போது, எப்படிக்கா அதை எடுத்தீங்க அப்படின்னோடனே, என் வீட்டிலேருந்து போனாங்க வச்சாங்கன்னு எல்லா கதையும் சொல்லுதாங்க. ஏக்கா இந்தளவுக்கு நடந்திருக்கா, ஆனால் ஸ்ருதிக்கு தாங்க நம்ம பாராட்டணும், நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நம்ம கூடயே இருக்காங்க அப்படிங்கும்போது, உண்மை தான், நீ எனக்கு எப்படியோ அந்தளவுக்கு அந்த வீட்டில்
எனக்கு சுருதி ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க. ரோகிணி என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் பெரிய பணக்காரங்கன்னு சொல்லி அத்தையை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்போவும் உனக்கு எதிராக தான் இருக்காங்களா? நம்மளை மாதிரி தானே அவங்களும். மலேசியா அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரூடாக விட்டாங்க. எங்கள் ஆஸ்பத்திரிக்கும் அடிக்கடி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன விவரம்னு தெரியல, அதை விசாரிக்கணும் அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சித்தா நீ வேறு எதுவும் கேட்டு சொல்லிடாத, நானும் ஆர்வக்குழாயில் ஏதாவது சொன்னோம்னா சரியாக வராது. நான் ஒரு முறை இப்படி தான் நீங்கள் வந்திருக்கான்னு சொன்னோன்னே அப்போ மாதமாக இருப்பாங்க உங்களுக்குன்னு சொல்லி நான் இது பண்ணேன். வீட்டில் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்படிங்கும்போது, இல்லைக்கா இங்கே வந்து வேறு ஏதோ பிரச்சனைக்கு அவங்க வராங்க, ரொம்ப மன வாடலாக இருக்காங்க. அதுவும் நான் கரெக்டாக லீவ் போட்ட அன்றைக்கி பார்த்து வராங்க. சித்தா லீவானு யாரோ அங்கே சொல்லுதாங்க. ஆனால் நான் ஒரு நாள் லீவ் போட்டு இடையில வந்து இங்கே சாரை பார்க்க வர வேண்டி இருந்துச்சு ஒரு கதையாக. வரும்போது பார்த்தேன். இப்படி நான் 2-3 வாட்டி நான் அப்படி பார்த்தேங்க. அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிற அப்படியா அப்படின்ட்டு, சரி நீ என்னென்னு பாரு, ஆனால் நம்ம வந்து பொசுக்குன்னு சொல்ல வேண்டாம், நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை நாசுக்காக ஆமாட்ட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பணத்தை இங்கே வச்சுட்டு அருணுக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா வந்திருக்காங்க, நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா மட்டும் இல்லை உன் மாமியார் நல்லாவே பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உங்கள் பணம் என்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் ட்ரைனிங் முடிஞ்சோன்னா வந்தோன்னே வாங்கிக்கோங்க அப்படிங்கும்போது, சித்தா அதுக்கு என்ன அவசரம், நீ வச்சுக்க, நான் வந்து உன்ட பணத்தை திருப்பி வாங்கிறதுக்காக கொடுக்கல. என் பொண்டாட்டி வீட்டில் என் பொண்டாட்டியோட அக்காளுக்கு கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு நான் கொடுத்து உதவுறேன். ஏன் நாளைக்கு நான் கஷ்டப்பட்டால் அவங்க அக்கா நல்லா இருந்தால் எனக்கு உதவி பண்ண மாட்டாங்களா? இல்லை நான் தான் வேலையை விட்டுட்டேன் மன உளைச்சலில் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா அவங்க தொழில் என்னை சேர்த்துக்க மாட்டாங்களா? அப்படிங்கும்போது, இங்கேயும் வேலைக்கு விட போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தா கொஞ்சம் மன ஒரியாக தான் இருக்குது, நெருக்கடியாகவும் இருக்குது. நான் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் வந்து நான் வந்து நினச்சிவேன், வேலையை விட்டாலும் விட்டுருவேன். அப்படி விட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது தொழில் பண்ணணும்ல, அப்படி தொழில் பண்ணும்போது உங்கள் அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல, உங்கள் மாமா உங்கள் அக்காவும் அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணுவாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த வேலையை பாருங்கள், பிடிக்கலன்னா விடுங்க, நான் ஆஸ்பத்திரிக்கு வேலைக்கு போகிறேன்ல உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, சீதா நீ வேலைக்கு போகிற நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் வந்து உன் உழைப்பில் சாட மாட்டேன், நான் கண்டிப்பாக உழைப்பேன் அப்படிங்கும்போது, ஏங்க எப்போயுமே உழைச்சிக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சீதா அம்மாவை பார்த்துக்க, எனக்கு வேலைக்கு நேரம் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே சீதா அருணோட அம்மாவை பார்த்துக்கிறாங்க. என்னம்மா என் பையன் கால் பண்ணானா அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் தான் பண்ணேன், உங்கள் பையன்கிட்ட ஒரு 1,00,000 ரூபா வாங்கியிருந்தேன், அதை வந்து எங்கள் அக்கா கொடுத்துருச்சு, அதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கும்போது, ஏம்மா நீ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பிள்ளை, உன் பணம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது, என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, எல்லாமே எனக்கு தெரியும், அருண் வந்து என்கிட்ட கேட்டுட்டு தான் உன்னை விரும்பினான், நான் தான் சொன்னேன் இப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அருணே, நீனும் ரொம்ப கோவக்காரனாக இருக்க, உன்னை வந்து கரெக்டாக கொண்டு போகணுன்னா அந்த சீதா தான் சரியாக இருக்கும், ரொம்ப அன்பான பிள்ளையாக இருக்குது, நம்மளுக்கு இந்த வீட்டு பிள்ளையே மருமகளை வந்து நல்லா இருக்கும்டா, எப்படியாவது பேசியது ஒழுங்கு பண்ணுடான்னு நான் தான் சொன்னேன், ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ காட்டாதம்மா அப்படின்னு சொல்லியிருக்கான், நீ அருணுக்கிட்ட என்கிட்ட பேசணுன்னு சொல்லிடாத அப்படிங்கும்போது, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ நடந்ததை மீனாட்ட சொன்னோன்னா, அப்போ இந்த அம்மாவுக்கு விருப்பம் தான், எல்லோரும் விருப்பம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வீட்டுக்கார்ட்ட மட்டும் சொல்ல வேண்டியதுதான் பாக்கி, நீ விரும்புகிற பையன் வெளியூர் ட்ரைனிங் போயிருக்காருன்னு சொல்லுதில்ல, அவர் வந்தவொடனே சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஃபோன் வைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சிந்தாமணிக்கு சரியான கடுப்பாகுது. நேராக விஜயாட்ட சொல்கிறாங்க, மாஸ்டர் அந்த மீனா ஏன் வீட்டுக்குள்ளே ஆள் அனுப்பி பணத்தை எடுத்திருக்கா அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க, வீட்டுக்குள்ளே ஆள் அனுப்பி எடுத்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோபத்தில், மீனா வெளியே வாடி அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே வந்துடுறாங்க. நீ என்ன நினச்சிட்ருக்க, சிந்தாமணி வீட்டுக்குள்ளே போய் பணத்தை எடுத்திருக்க அப்படிங்கும்போது, அத்தை நான் எங்கே எடுத்தேன் அப்படிங்கும்போது, நீ எங்கே எடுத்தியா, அதான் சிந்தாமணி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களே அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறார். ஏன்டா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. பணத்தை எடுத்தது நான் தான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைட்ட விஜயா சொல்கிறாங்க, பாருங்கங்க இந்த சிந்தாமணி வீட்டுக்குள்ளே போய் பணம் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து முத்தை பார்க்குறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ஐயா சிந்தாமணி பணத்தை வந்து முத்து எடுக்கலை, நாங்கள் எடுக்கலை அப்படிங்கும்போது, நீனும் போயிருக்கியா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் போனேன், ரவி போனார், செல்வண்ணன் வந்தார், நாங்கள் 4 பேர் தான் போய் எடுத்தோம், பணம் வந்து மீனா பணம் தானே, மீனா பணத்தை 2 பேர் வச்சு ஆட்டையை போட்டு போனால் நாங்கள் விட முடியுமா, அங்கே தான் பணம் இருக்குதுன்னு சொல்லி கெஸ் பண்ணோம், போனோம், ஆட்டையை போட்டோம், அவங்க ஸ்டேஷனுக்கு போனால் மீனாட்ட பணத்தை ஆட்டையை போட்டதுக்கு நாங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறோம், அவங்களும் உள்ளே இருக்கட்டும் நாங்களும் உள்ளே இருக்கோம் அப்படிங்கிறாங்க சுருதி. உடனே நம்மளை சொல்லுவாங்க, டே முத்து இந்த மாதிரி பண்ணும்போது வேறு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எப்பா அம்மா பிரச்சனை வந்துடக்கூடாது அதுக்காக பேசலை,
அந்த சிந்தாமணி ஃபோன் பண்ணி என் வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு சொல்லி ரொம்ப காண்டாகி அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப தோஸ்தில்ல, அதனால தான் கேட்குறாங்க. அதுபோக சரிப்பா, நான் அப்போவே சொன்னேன், இடையில அப்படியே விட்டுட்டேன். இந்த வீட்டிலேருந்து பணம் போகுது எப்படிப்பா சிந்தாமணிக்கு தெரியும்? அதுவும் மஞ்சள் பையில் ரப்பர் பாயிண்ட் போட்டது முதற்கொண்டு எப்படிப்பா தெரியும்? அப்படிங்கும்போது விஜயாவை பார்க்குறாங்க முத்து. டேய் நானாக சொல்லலடா அப்படிங்கிறாங்க. நீங்களே தான் சொல்கிறீங்க, நான் இதை கேட்கல. எப்பா சொன்னது அம்மா தான் சொல்லியிருக்காங்க. சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணாங்களா பண்ணலையான்னு சொல்லி அவங்க செல்லை வாங்கி பாருங்கள் தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் பண்ணலை வைக்கலைங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, மாமா நான் வீட்டிலேருந்து மதியம் ஒரு 12 மணிக்கு கிளம்புனேன் வச்சுக்கோங்க. அந்த 12 மணிக்கு அப்புறம் அத்தை வந்து சிந்தாமணி கால் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படிங்கும்போது, இல்லை நடனப்பள்ளிக்கு வரலையான்னு கேட்கறதுக்கு வேணால் கால் பண்ணியிருப்பேன், ஆனால் உடனே கால் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது விஜய் அவன் செல்லை கொண்டா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஏப்பா அவங்க சமாளிக்கிறதுலே தெரிலையா அப்படிங்கும்போது விஜயா கலந்துன்னு இருக்காங்க. உடனே விஜயா உனக்கு அசிங்கமாக தெரில, மீனா உனக்கு பிடிக்கலனாலும் உன் மருமவா, நம்ம வீட்டு பிள்ளை பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு இன்னொருத்தங்களை வர சொல்லி ஆட்டையை போட்டு அவங்களுக்கு வேலையை எடுத்து கொடுத்தா உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கும்போது, ஏங்க இந்த மீனா சும்மையே இந்த வீட்டு வேலை செய்ய மாட்டேக்கா, இவள் டெக்கரேஷன் வேலை அந்த வேலை இந்த வேலைன்றதா எப்படிங்க வேலை பார்ப்பா, அதனால தான் அப்படி பண்ணேன், இல்லைன்னாங்க தப்பு இருக்குது அப்படிங்கும்போது, ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கும்போது, பாத்தியாடி மீனா என் வீட்டுக்காரே சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது, ஏன் நீ சும்மா இருந்தால் நீ சமைக்க வேண்டியதானே? மீனா சும்மா இருந்தால் சமைச்சா. மீனா அங்கே பாருமா, இது வரைக்கும் என் சொல்லுக்கு மரியாதை வைக்க நான் கேட்டோன்னே அப்படி செய்த எல்லா வேலையும். மாமா சொல்லு நீ கேட்பையாம்மா அப்படின்னு கேட்காங்க. சொல்லுங்க மாமா நீ என்ன சொன்னாலும் கேட்கேன் அப்படிங்கிறாங்க. இன்னையிலேருந்து நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ வேலையை ஷேர் பண்ணி தான் பண்ணணும். விஜயா ஒரு நாள் சமைச்சான்னா அன்றைக்கி நான் விஜயாவை ஹெல்ப் பண்ணுவேன். மீனா ஒரு நாள் சமைச்சான்னா முத்து அன்னைக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸ்ருதி சமைச்சான்னா ரவி ஹெல்ப் பண்ணணும். ரோகிணி சமைச்சான்னா மனோஜ் ஹெல்ப் பண்ணணும். இப்படி 4 ஜோடியும் வாரத்தில் ஆளுக்கு ஒவ்வொரு நாள் சமைக்கணும். இதுதான் இது. மீனா மட்டும் சமைச்சிட்டு இருந்தால் சரி வராது. அதுபோக எப்படி சமைச்சாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்க சாப்பிடணும். இதில் வந்து குறை சொல்ல வைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு சமைக்க தெரியும், ஒரு ஆளுக்கு சமைக்க தெரியாமல் இருக்கும். ஆனாலும் நம்மளால் முடிஞ்சதை வரைக்கும் நல்லா சமைக்கணும், சரிதானா? அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, இல்லைம்மா நானே சமைச்சிக்கிறேன் அப்படிங்கும்போது, ஏங்க அந்த மீனாவே தான் சொல்கிறாள் அவள் சமைச்சிக்கிறா அப்படிங்கும்போது, இல்லை விஜயா உன் வாயிலிருந்தே வருது, என்ன வருது, இந்த வீட்டில் மீனா தான் சமைக்கணும் அப்படின்னு வருது. மீனா ஒன்றும் சும்மா இல்லையே, மீனா டெக்கரேஷன் வேலை எடுத்து செய்கிறா, பூ வியாபாரம் பார்க்குறா. இப்போ அடுத்தாப்பில் அதில் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு என்னடா முத்து அப்படிங்கும்போது, ஆமாப்பா இந்த பொண்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்களப்போ அந்த வேலையும் எடுத்து செய்ய போகிறா அப்படிங்கும்போது, என்ன மீனா நீங்கள் என்ன பார்லர் வேலை படிச்சிருக்கீங்களா அப்படிங்கும்போது, பார்லர் வேலைக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை ரோகிணி, அது எப்படி செய்யணும் ஏது செய்யணும்னு பார்த்துட்டா போதுமானது. நான் கூட பார்த்தேன், நான் வந்து ஒவ்வொரு விசேஷ வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுவோம்ல, அங்கே வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பண்ணுறதை நான் பார்க்குறேன். அதனால் பொண்ணுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அதை என் வீட்டுக்காரர் மாப்பிள்ளைக்கு அலங்காரத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறாரு, மாப்பிள்ளைக்கு பண்ண போகிறாரு அப்படிங்கும்போது, மீனா அதெல்லாம் லேசு கதை இல்லை அப்படிங்கிறாங்க. எதுவுமே லேசு கதை இல்லை தான். எனக்கு டெக்கரேஷன் விளையாட முதல்ல தெரிஞ்சிச்சா, நம்மளுக்காக ஒரு எண்ணத்தில் நம்ம செய்கிறது தான், நாளுக்கு நாள் அதை டெவலப் பண்ணிக்கிறது தான். அதே மாதிரி தான் அதை பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது, பார்த்தீங்களாப்பா இவ்வளோ வேலை இருக்குது, இப்படி இருக்கும்போது நீ போட்ட பிளான் தான்ப்பா சரிப்பா என்னைக்கு யார் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவோம் அப்படிங்கும்போது, அண்ணாமலை சொல்லுதாங்க, ஸ்ருதி ஒரு நோட்டு பேனா எடுத்துகிட்டு வாமா அப்படிங்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. எழுதுமா அப்படிங்கிறாங்க. என்ன எழுதுணும் அங்கிள் அப்படிங்கிறாங்க. சமையல் அட்டவணை அப்படின்னு எழுதுமா, சமையல் அட்டவணைன்னு எழுதுவாங்க. திங்கக்கிழமை வெற்றிகரமாக ஆரம்பிக்கிறோம்னா மீனாட்டிருந்து ஆரம்பிப்போம். மீனா முத்து திங்கள். செவ்வாய்க்கிழமை என்ன விஜயா அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. எங்கே நம்மளா, ஆமாம் அப்படிங்கிறாங்க. புதன் மனோஜ் ரோகிணி, வியாழன் ரவி ஸ்ருதி, வெள்ளிக்கிழமை மீனா. இப்படி மாற்றி சமைக்கணும், சரிதானா? அன்றைக்கி பொழுது ஃபுல்லும் அவங்க சமையல் தான். யாருக்கு என்ன வேலை இருந்தாலும் சமைச்சு வச்சுட்டு போக வேண்டிய சூழல். என்ன இப்படி தினம் நம்ம சமைச்சோம் அப்படின்னா யாரையும் நம்ம வேலைக்காரன்னு சொல்ல வேண்டாம், யாரையும் நம்ம அவள் தான் சமைக்கணும்னு சொல்ல வேண்டாம், இப்படியே போயிட்டுருக்கலாம். அதுபோக எல்லோரும் நம்ம சமைச்சு பழகிட்டோம்னா யார் உதவி இல்லாமல் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சாப்பிட்டுக்கலாம். மீனா வந்தால் தான் சமைச்சு சாப்பிடணும் அந்த வார்த்தையே வராது. அப்படிங்கும்போது, இல்லைம்மா அவங்களுக்கெல்லாம் வந்து சமைச்சு பெரிய அளவில் பழக்கம் இல்லை அப்படிங்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, யாருக்கு தான் பழக்கம், நீங்கள் தானே சொன்னீங்க மீனா, டெக்கரேஷன்லாம் எனக்கு தெரியாது,
அப்படி நாள்பட கற்றுக்குறேன், கற்றுக்கிட்டு சிறப்பாக பண்ணுறேன். இது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் தானே சொல்கிறீங்க. இது தொடக்கமாக இருக்கட்டும், நம்ம பண்ணலாம். ரவி என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, நம்ம பண்ணலாம் சுருதி அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, எப்பா இவங்கெல்லாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ண முடியாது, நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, அங்கே ஆளே வராமல் என்னலாம் செஞ்சிட்ருக்க, கையும் காலையும் தான் சும்மா வீசிக்கிட்டு இருக்க, அப்போ சமைச்சு வச்சுட்டு போ, சும்மா தானே இருக்க, வரும்போது வருமானம் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே எங்களுக்கு சாப்பாடாவது வரட்டும் அப்படிங்கும்போது முத்து, உங்களை மாதிரி அவர் கார் ஓட்டல, அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா நானாவது கார் ஓட்டி 100 200 தினம் வீட்டுக்கு கொண்டு வரேன், உன் வீட்டுக்காரன் தினம் ஜிம்மியை வந்துட்டு கடை ஓடலாங்க, உண்மையில் கடை தான் ஓடலையா, இல்லை இந்த குடும்பத்தை ஏமாத்தானா அப்படிங்க, நான் ஏமாற்றணும், கடைலாம் ஓட தான் செய்யுது அப்படி, அப்படியா சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பாவுக்கு தர வேண்டிய பணம் 28 லட்ச ரூபா எப்போ கொடுக்க போகிற, அந்த ஜீவாட்ட வேறு வட்டி ஒரு 3 லட்சம் வாங்கியிருக்கேன், அதையும் எப்போ தர போகிற அப்படிங்க, அதை கூட உனக்கு தரணும் அப்படிங்களா, டேய் அது அப்பா பணத்தில் வந்த வட்டி பணம்டா, அது அப்பாவுக்கு தான் வரணும், இல்லைனா அந்த ஜீவாட்ட கொடுக்கணும், மொத்தத்தில் நீ தானே தரணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ், முதல்ல எனக்கு கடன் அடைக்கணும், அதான் எனக்கு மெயின் அப்படிங்கிறாங்க. எப்பா கடன் அடைக்கணுமா, ஃபஸ்ட்டு எந்த கடன் வேணால் அதானப்பா கொடுக்கணும், முதல்ல கடன் யார்ட்டு நீ வேணும், அப்பாட்ட வேணும் தானே, அதானே கொடுக்கணும் அப்படிங்கும்போது கடன்காரங்க வந்துடுறாங்க. மனோஜ் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேறீங்க, உங்கள் கடைக்கு ஆள் அனுப்பி விட்டாலும் பதில் சொல்ல மாட்டேறீங்க, எனக்கு எப்போ பணம் தருவீங்க அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் ஒரு 5-6 பேருக்கு பணம் தரணும் அப்படிங்கிறாங்க. 5-6 பேர் வந்திருக்கோம், வெளியே தான் நிற்காங்க, நான் மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்காங்களான்னு பார்ப்போன்னு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, சார் இதெல்லாம் நம்ம ஆஃபீஸில் போய் பேசிக்கலாம், இங்கே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அங்கே வந்தால் வீட்டில் பேசிக்கலாங்க, வீட்டில் வந்தால் அங்கே பேசிக்கலாம், எனக்கு லாய்க்கப்படாது, பணம் எப்போ தருவோப்பா அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, என்ன நீங்கள் என் மகன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவன்கிட்ட நீங்கள் எப்படி பேசணும்னு தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் மகன் பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லையோ, எங்கள் 5-6 பேருக்கு எங்களுக்கு அவங்க என்ன தரணும், பணம் தரணும், கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய்க்கு மேலே தரணும், நீங்கள் தரீங்களாம்மா, இல்லை இந்த வீட்டை விற்று தரீங்களா அப்படிங்கிறோம், அதுக்கு வீட்டை விற்கணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் சொல்கிறீங்க, உங்கள் பையனை விட்டு கொடுத்து பேசக்கூடாதுங்கிறீங்க, கொடுக்க வேண்டியதானே அப்படின்ட்டு இருக்கும்போது, மனோஜ் இது என்னென்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. முத்து சொல்கிறாரு, அவர் பெரிய பிஸ்னஸ் மேன் தான், 30 லட்ச ரூபா பெரிய ஒரு மேட்ரு கிடையாது, அவர்கிட்ட வாங்கிக்கோங்க, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் போயிடுறாங்க. இங்கே மனோஜ் என்னச்சுன்னே தெரில, அப்பா ஏதாவது வழி பண்ணுவார்னு பார்த்தா அவரே போயிட்டார். எப்பா வீட்டு பத்திரத்துச்சு எப்படியா கொடுங்கப்பா, கடன்காரங்க வீடு தெரிய வந்துட்டாங்க, இன்னும் நான் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா அப்படிங்கும்போது, அங்கே பாரு, ஒன்று நம்பி தான் எனக்கு கிடைச்ச ஒட்டுமொத்த பணத்தை உன்ட்ட கொடுத்தேன், அதை ஜல்லியாக நொறுக்கின மாதிரி நொறுக்கிட்டேன், இப்போ அந்த பணமே இல்லாமல் போயிடும் அளவுக்கு இருக்குது, இப்போ இந்த வீட்டையும் விற்றுப்புட்டு எல்லாரையும் நடுத்தருவில் நிற்க சொல்லுதியா, இந்த வீடு இருக்க போய் தான் விஜயா என் வீடுன்னு கெத்தா பேசிகிட்டு இருக்கா, கீழே ஒரு வீடு வாடகை விட்ருக்கா, மாதம் அதை வாங்கி அவள் செலவு பண்ணிகிட்ருக்கா, உங்ககிட்ட 30 லட்ச ரூபாய்க்கு இந்த வீடை அடமானமோ விற்றோ கையில் கொடுத்துட்டு கஷ்டப்பட முடியாதப்பா, வேறு எங்கேயாவது பார்த்துக்க, நான் சொல்லுறதும் தப்பாக நினைக்காத, இருக்கிறதுலே பெரிய ஒரு கடன் தான், இந்த கடன் அடைக்கணும்னா கடையை விற்று கூட அடைச்சிரு, கடன் வச்சுக்கிட்டு இருக்காத, நீ நிறைய படிச்சிருக்க உங்கள் அம்மா சொல்லுதா, எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, நீ ஏதாவது ஒரு சின்ன வேலையை பார்க்கணும், அதை வச்சு பார்த்துக்க, முதல்ல இந்த வீட்டை கேட்குற சொல்லி விட்டுரு அப்படின்ட்டு இருக்கும்போது, மனோஜ் எங்கள் அம்மா எனக்கு அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க, வீட்டை அடமானம் வச்சு கூட தந்துடுவாங்க, நான் சமாளிச்சுக்குவேன், நீங்கள் ஒன்றும் நடக்கலை, ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுத்துருந்தோம், நீங்கள் பணத்தை கொடுங்கன்ட்டு கொடுக்குற மாதிரி தெரில, பேசாமல் நாங்கள் கடையை எங்களில் ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை ஷேர் பண்ணிக்கிறோம், அதான் சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி கடை என் பேரில் இருக்குது அப்படிங்கும்போது, உங்கள் பேரில் தானே இருக்குது, எங்கிட்ட பணம் வாங்கினதுக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட ஆதாரம் இருக்குல்ல, அதை வச்சு எங்களால் ஏதாவது பண்ண முடியுமில்ல அப்படிங்கிறாங்க. சார் அப்படி எதுவும் பண்ணிடாதாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், உங்கள்கிட்ட மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது பேங்க்லேருந்து வந்துடுறாங்க. என்ன மனோஜ் எப்படி இங்கே பேங்க்கு பணம் கட்டுவீங்க அப்படிங்கும்போது கடன்காரங்கெல்லாம் முழிக்கிறாங்க. நீங்கள் யார் அப்படிங்கும்போது 10 லட்ச ரூபா எடுத்தார் சார் பேங்க்கில் கிரெடிட் கார்டுக்கு, அதை கட்டவே இல்லை, வட்டி முதல்ல தான் சேர்த்து 17 லட்ச ரூபா ஆச்சு, இன்னும் கட்டலை, நாங்கள் அந்த கடையை வச்சு தான் எதாவது பண்ணணுன்னு இருக்கிறோம், அதுக்கு நாங்கள் டைம் கட்டிருந்தார் இவர் அப்படிங்கும்போது, என்னது கடையை வச்சு எடுக்க போகிறீங்களா சார், கடையே 30 லட்ச ரூபா தான் பெறும், எங்களுக்கே அவர் 33 லட்ச ரூபாய்க்கு மேலே தரணும் அப்படிங்கும்போது, என்ன மனோஜ் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு ஒரு வாரத்தில் பணம் தரேன், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கும்போது, இது சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போக முடியாது, எங்களுக்கு பணம் தான் போக முடியும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ விஜயா ஓவர் சவுண்டாக இருக்கணும்னா, மனோஜ் என்னடா இங்கே கடன்காரங்கன்னா வீட்டு தான் வருவாங்களா, இது கடை கிடையாது, வெளியே போக சொல்லுது, ஏன் வீடு அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் பையன் கடை வாங்கையில் எனக்கு கடை இருக்குது, எங்கள் அம்மா பேரில் சொந்த வீடு இருக்குது, எங்கள் அம்மா எனக்காக எதனாலும் பண்ணுவாங்க, அது போக எங்கள் அம்மாவுக்கு என்னி தான் பிடிக்கும்,
எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அந்த வீடு சொத்து பத்து எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நாங்கள் கேட்குறோம், இல்லைன்னா இந்த வீட்டிலேருந்து நாங்கள் ஏன் கேட்குறோம் அப்படின்னு. டேய் மனோஜ், என்னடா எப்படி சொல்கிற அப்படிங்கம்மா. எனக்கு தானம்மா உங்களுக்கு என்னைய தரமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு அப்புறம் இந்த வீடு எனக்கு தானே தருவீங்க அப்படிங்க. டேய் அதுக்கு நான் ஆயுசுக்கு நான் இருக்கணும்டா, நான் போன பிறகு தான் உனக்கு, நான் இருக்க வரைக்கும் எனக்கு தான், வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு அப்படிங்கும்போது, ஏம்மாங்க பாருங்கள், அவர் கடை வாங்கின கடனுக்கு காணாது, அதையும் ஏலம் போட்டு எடுத்துவிட்டு இந்த வீட்டுக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லி கடன்காரங்க பேங்க்லவங்க எல்லோரும் பேசுகிறாங்க. இன்னும் மனோஜ் நம்பினா பிரயோஜனம் கிடையாது, பேசாமல் நம்ம ஏலம் போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாவது பணத்தை கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கவும் வழி இல்லை, அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு செய்யணும் அப்படிங்கும்போது, சரி நம்ம பண்ணிடுவோம், அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. இங்கே மனோஜ் ஒரே கூப்பாடு கொடுத்தாரு. ஏம்மா இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, என் கடன்காரங்க பேங்க்கு கடைக்காரங்க எல்லாம் ஒன்றும் சேர்ந்துட்டாங்க, இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரில, என் கடையே பெறாதுங்காங்க, கடை இல்லாத நிமிஷம் நான் இருக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. மனோஜ் இங்கே பாரு, நீ என்ன சீன் போட்டாலும் சரி தான், என் வீட்டை தர மாட்டேன், ஒரே ஒரு வழி இருக்குது, சுருதி வீட்டில் போய் ஏன்னா நீ சொந்தக்காரங்க முறையில் பணம் கேளு, நாசுக்காக கேளு, அவங்க என்னத்தையாவது சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல பேசு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. நேராக சுருதி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போனோன்னே வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாரு வாசுதேவன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க, நீங்கள் என் மாப்பிள்ளையோட அண்ணன், என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது வாசுதேவனை ஆரம்பிக்கார். உங்கள் வீட்டம்மா பெரிய கோடீஸ்வரி அப்படி இப்படின்னு நீங்களும் சொன்னீங்க, உங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க, அண்ணாமலையும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காப்புல, அவங்க ஒன்றுமே இல்லாதவங்களாமே அப்படிங்கும்போது, ஆமாம் சார் அப்படிங்கும்போது, ஆமாம் சாரா, அப்போ ஒன்றுமே இல்லையா அவங்ககிட்ட அப்படிங்க. ஒன்றுமே இல்லை, சரி ரைட்டு, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கும்போது, எவ்வளோ வேணும், 1 லட்சமா 2 லட்சமா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா பக்கத்தில் வேணும் அப்படிங்க. 50 லட்ச ரூபா பக்கத்தில் வேணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு கடன் அவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கும்போது, 50 லட்ச ரூபா அடிச்சு என்ன செஞ்சீங்க அப்படிங்கும்போது, இல்லை கடன் 30 லட்ச ரூபா தான் இருந்துச்சு, வட்டி முதலுமா ஏறிடுச்சு, இப்போ ஒரு 50 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கும்போது, 50 லட்ச ரூபாலாம் தர முடியாது, உங்கள் தம்பி கேட்கட்டும், அவர் கடை வைக்க எவ்வளோ நாளும் கொடுக்க தயாராக இருக்கும், ஆனால் அவங்க அண்ணன் தம்பிக்கெலாம் நாங்கள் கொடுக்க முடியாது, நீங்கள் வாங்க வாங்க போங்கன்னு பேசுவோம், சாப்பாடு தருவோம், அனுப்பிவிடுவோம் அப்படிங்கும்போது, சுதா நைஸாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. ஏங்க நம்மளுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, ஏங்க இதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது, விஜயா உன மௌனுக்கு நம்ம எது கொடுக்கணும் சுதா, நம்ம மாப்பிள்ளைக்கு கொடுத்தா அவர் தொழில் பண்ணி பெரிய ஆளாக வருவார், இவங்களுக்கு கொடுத்து நம்மளுக்கு என்ன போகுது அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம ஒரு டீல் போட்டு பார்ப்போம் அப்படிங்கும்போது, என்ன அப்படிங்கிறாங்க, நம்ம பேசுவோம், அதை முடிஞ்சால் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. என்ன பேசணும் அப்படிங்கிறாங்க. சுருதியையும் ரவியையும் எங்கள் வீட்டுக்கு உங்களை வர வைக்க முடியும்னா மறு நிமிஷம் பணம் வாங்கிக்காங்க, எங்கள் வீட்டோடு அவங்க இருக்கணும், உங்களாலேயோ உங்கள் அம்மாவாலேயோ அதை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், மறு நிமிஷம் பணம் உங்கள் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம் அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு, மருமகனுங்க பாருங்கள், உங்களுக்கு 50 லட்ச ரூபா தருது மேட்ரு கிடையாது, ஆனால் 50 லட்ச ரூபாயில் எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கணும்ல அப்படிங்கும்போது, நான் பணத்தை கரெக்டாக தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்களாம் தர வாய்ப்பு இல்லை, 50 லட்ச ரூபாங்கிறது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு, உங்கள் கடையில் வியாபாரமே அவ்வளோன்னு எல்லாருமே சொல்லுதாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த 50 லட்ச ரூபா நான் திருப்பி வாங்க மாட்டேன் அப்படிங்கும்போது சிரிக்கார். பரவாயில்லையே, தரையும் போகிறாங்க திருப்பி வாங்க மாட்டாங்களா, பரவாயில்ல, ரவி மாமனும் அத்தையும் பயங்கரமான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்க, என்ன பண்ணணுமா, ரவியும் சுருதியும் எங்கள் வீட்டோடையே வந்துடணும், அதுக்கு நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சு வர வைக்கணும் அப்படிங்கும்போது, அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ பணம் தர முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் எப்படியே வர வச்சிடுறேன், எனக்கு 50 லட்ச ரூபா தந்துடுவீங்களா அப்படிங்கிறாங்க. அழகாக தந்துடுவேன், எனக்கு 50 லட்ச ரூபா கிடைக்குன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா ஏதோ ஒரு வகையில் வழி பண்ணி இங்கே வர வச்சுருவாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், 50 லட்ச ரூபா நான் இப்போ கூட தயாராக இருக்கேன், இன்றைக்கி சாயந்தரம் அவங்க வந்தாலும் சரி தான் அப்படிங்கிறாங்க. நான் இன்றைக்கே ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு உங்கள்கிட்ட பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு பழங்கள்லாம் வாங்கிட்டு, விஜயாவுக்கு பிடிச்சமான பண்டத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. உடனே விஜய் இதெல்லாம் பார்த்துட்டு, என்னடா எனக்கு பிடிச்சதானதே வாங்கியிருக்கேன் அப்படிங்க, எல்லாம் சாப்பிடுங்கம்மா அப்படிங்கும்போது, அது இருக்கட்டும்டா அந்த வாசுதேவனை பார்க்க போனேன், என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்கம்மா, அவர் 50 லட்சம் தரேன்ட்டார் அப்படிங்கும்போது, சூப்பர்ரா மனோஜ், அவர் நம்ம சொந்தக்காரு, பையை கொடுக்கலனாலும் சுருதியாக பார்த்தானா பார்த்துக்கலாம், நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய பணம் தானே, இந்த ரவி பேலால் தான் அந்த முத்து பேச்சை கேட்டுக்கிட்டு வராமல் கிடக்கு அப்படிங்கும்போது, ஆமாம்மா ரவி மாதிரி ஒரு வாய்ப்புலாம் எனக்கு இருந்துச்சுன்னா நான் அல்வா மாதிரி சாப்பிட்ருப்பேன், இந்த ரவி தான் மனோஜ் பேசுவேன், ரவி தான் முத்து பேச்சை கேட்டுக்கிட்டு நீதி நேர்மை லொட்டு லொசுக்குன்ட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், அவங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, 50 லட்ச ரூபாலாம் அவங்களுக்கு அசால்ட்டுங்காங்கம்மா அப்படிங்கும்போது, சரிடா எப்போ இந்த நாளைக்கு தரேன்ட்டாங்களா அப்படிங்கும்போது, ஏம்மா அதை 3 செஞ்சால் தான் தருவாங்க அப்படிங்க, என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. ரவியையும் சுருதியையும் அவங்க வீட்டோடு அனுப்பிட்டா போதுமா, இந்த 50 லட்சம் மட்டும் இல்லை, நம்ம எவ்வளோ கேட்டாலும் தர தயாராக இருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, ரவியும் சுருதி எங்கே அனுப்புனா 50 லட்சமும் தராங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ கேட்டாலும் தராங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரவி இங்கேருந்து அங்கே போய் கஷ்டப்பட போகிறது கிடையாது, அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து பத்து, அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலே எப்போதும் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான்,
ரவிகிட்ட எப்படியா பேசி புரிய வைங்கம்மா அப்படிங்கும்போது, டேய் நான் பேசினா புரியாதுடா, அது பேசுகிற மாதிரி தான் பேசணும், அப்படிங்க யாராச்சும் பேச போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா வச்சு தான் பேசணும் அப்படிங்கும்போது, உங்கள் அப்பா வச்சு பேசணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாடா உங்கள் அப்பா வச்சு தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னம்மா பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போகிறேன்னா, உங்கள் அப்பாவுக்கு ப்ரெஷர் ஓவராக இருக்குது சரி தானே, அவர் சாப்பாட்டில் உப்பை நிறைய போட போகிறோம், போட்டோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆகி தலை சுற்றுது அப்படிம்பாரு. நான் சும்மையாக ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிட்டு ரவியை கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. சரியாக வரும்டா அப்படிங்கிறாங்க. இங்கே அதே மாதிரி முத்து மீனெல்லாம் வெளியே போனோன்னே மதியம் சாப்பாட்டுக்கு வர அண்ணாமலைக்கு சாப்பாட்டில் உப்பு அதிகமாக போட்டு கொடுக்காங்க. இங்கே அவர் தலை சுற்ற ஆரம்பிச்சிருது. நேரம் ஆஸ்பத்திரி கூட்டி போய் வச்சுருக்காங்க. அங்கேருந்து ரவிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. ரவி பறந்து வராரு. என்னம்மா என்னாச்சு அப்படிங்க. எல்லாம் உன்னால தான்டா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு பாடுற உள்ள எப்படி இருக்கார் பாருன்னு சொல்லி கண்ணாடியிலேருந்து காமிக்காங்க. என்னம்மா அவர் இப்படி படுத்து கிடக்காங்க அப்படிங்கும்போது, ஆமாடா அவர் மனசில் ரொம்ப கவலையாக இருக்கார் அப்படிங்கும்போது, ஏம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வீட்டில் பணக்கார மருமோ 2 பேர் வந்துன்னு பேருக்கு வந்தாலும் என் பையங்க இன்னும் கஷ்டதான் படுதாங்க, என்ன செய்ய போகிறோன்னு தெரில. அதனால் பேசாமல் ரவியை வந்து என் மாமனாரோடையே அனுப்பிடலாம், அவன் கடைக்குட்டி பையன், அவனாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும், நல்ல பணத்தோடு இருக்கட்டும்னு சொல்லி அவங்க அப்பா பரியாசப்படுதாரு அப்படிங்கும்போது, இல்லைம்மா அப்பா இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. அவர் சொல்லிட்டு தாண்டா கடைசியாக பேசி திடீர்னு பொசுக்குன்னு இதாகிட்டார், நீ வேணால் மனோஜை கேளுடா அப்படிங்கும்போது, மனோஜை பார்க்குறாங்க திரும்பி நிற்கான். ஆமாடா அப்பா அப்படி தான்டா சொன்னார் அப்படிங்கும்போது, நீ கடைக்கு போகல அப்படிங்கும்போது, இல்லைடா கடைக்கு போகல, அப்பாவுக்கு இப்படி ஆகிட்டுன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது, அப்பாவுக்கு இப்படி ஆகிட்டுன்னு சொன்னாங்க, நீ பக்கத்தில் நின்ற மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நான் பக்கத்தால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இல்லை அவங்க மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் அப்பாவுக்கு என்னென்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு நேராக அண்ணாமலை போய் பார்க்காங்க. இப்போ உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா, என்ன வீட்டோட போக சொன்னீங்களா அங்கே சுருதி வீட்டுக்கு அப்படின்னு. நான் ஏன்டா போக சொல்ல போகிறேன், சாப்பிட்டேன்டா, சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு, எனக்கு ப்ரெஷர் வேறு இருக்கா, அதான் ஏற்றிருச்சா தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அம்மா வந்து நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக போகணும் வைக்கணும்னு நீங்கள் சொன்னதாக சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா சொல்ல போகிறேன், என் பையன் சுயமரியாதையோட என் வீட்டில் இருக்கிற எனக்கு பெருமை அப்படிங்கிறேன், எனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, டேய் ரவி ஒன்று நான் தனியாக பேசணும்டா அப்படிங்கிறேம்மா. தனியாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அப்பாவுக்கு சாதாரண ஒரு ப்ரெஷர் ஏறி இருக்குது, நீங்கள் இதுக்கு போய் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, டேய் கொஞ்சம் தனியாக பேசணும்டா அப்படிங்கிறாங்க. விஜயா பையங்களுக்குள்ளே தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காத வச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு சத்தம் போடுறாங்க. ஏன்னா வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போது ரவி மறுபடியும் ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போயிடுறாரு. இங்கே மனோஜும் விஜயாவும் பெறப்பட்டு ரவியை பார்க்கவே போகிறாங்க. ரவி உன்கிட்ட தனியாக பேசணும்டா அப்படிங்கிறாங்க. பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அப்பாவுக்கு உடம்பு முடியல வைக்கலன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுது. இல்லை முத்து வெளியூர் போயிருக்கான், முத்து இருந்தால் அந்த வீட்டில் என்ன நடந்திருக்கும் தெரியுமில்ல அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே டேய் ரவி எப்படியாவது எனக்கு ஒரு உதவி பண்ணணும்டா அப்படிங்கிறாரு மனோஜ். நான் என்னடா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட இருந்து பணம் வேணும்டா, உங்கள்கிட்ட இருந்து பணம் வேணும்டா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஒரு 12,000 இருக்குதாடா அப்படிங்கிறாங்க. இந்த 12,000 எனக்கு ஒரு மூளைக்கு காணாது, உன் மாமனார்கிட்ட பேசி எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா வாங்கி கொடு அப்படிங்கும்போது, நான் எப்படி வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நீ வாங்கி கொடுக்கண்டாண்டா, நான் சொன்னது மட்டும் நீ செஞ்சால் போதும், ரவியும் சுருதியும் எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் 50 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு, நீ பேருக்கு வீட்டோடு இருக்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாளைக்கு போய் அங்கே இரு, பணம் என்கிட்ட தந்துடுவார், நான் அதுக்குள்ளே கடன் அடைச்சிடலாம் சரி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நாசுக்காக நீ வந்து உன் கொள்கை நீதின்னு பேசிக்கிட்டு நீ வந்து இந்த முத்து சொல்லுறது மாதிரியே புலம்பிக்கிட்டு இங்கே வந்துரு அப்படிங்கும்போது, நீ வச்ச ஆள் நான் கிடையாது, நீ சொன்னால் நான் எந்த விஷயத்தில் கேட்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது, விஜயா சொல்கிறாங்க, உன் கால்னால் விழுந்துருந்தா மனோஜ் எப்படியாவது காப்பாற்று அப்படிங்கும்போது, ஏம்மா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வேலையை நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் காலில் விழுந்து உங்களுக்கு நான் இறக்கப்பட்டால் எங்கள் அப்பாவுடைய மானத்தை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும், அது போக சரியே வராது, நீங்கள் வந்து இதை வந்து சுருதியில் சொல்லி பாருங்கள், சுருதியே செய்ய மாட்டா அப்படிங்கிறாங்க. டே நீனும் பிழைக்க மாட்டேங்க, ஏன்டா மனோஜையும் பிழைக்க விட மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாருங்கள் நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. டே மனோஜ் வாடா அவனை வேறு வழி பண்ணி பணம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிந்தாமணிகிட்ட போகிறாங்க. சிந்தாமணிகிட்ட போய், சிந்தாமணி இந்த மாதிரி எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படிங்கும்போது, ஏன் மாஸ்டர் 50 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா உங்களுக்கு என்ன, உங்கள் வீடை எதுவும் விற்க போகிறீங்களா அப்படிங்கும்போது, நான் ஏன் வீட்டை விற்கிறேன் அப்படிங்களா, 50 லட்ச ரூபாய்க்கு அளவுக்கு உங்களுக்கு வேறு சொத்து எதுவும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை என் மகன் பெரிய பிஸ்னஸ் மேன், அவனுக்குலாம் 50 லட்ச ரூபா பெரிய மேட்ரு கிடையாது, இப்போ அவனுக்கு கடன் ஒரு 50 லட்ச ரூபா இருக்குது, அதை மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா சிந்தாமணி விழுந்து சிரிக்காங்க. ஏன் சிந்தாமணி விழுந்து சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த சிட்டிக்குள்ளே காமெடியாக நடத்தக்கூடிய ஃபர்னிச்சர் கடை உங்கள் பையன் ஃபர்னிச்சர் கடை தான், நீங்கள் வேணால் உங்கள் பையனை பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படின்னு சொல்லலாம், அந்த கடையை பற்றிய வீடியோவே ஏகப்பட்ட இது வருது, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லி வீடியோ காமிக்கிறாங்க. இன்றைக்கி காலைல தான் அந்த கடையில் வேலை பார்க்குற பசங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்னென்னா 4 மாதம் சம்பளத்தை அந்த ஓனர் கொடுக்கல, இங்கே வியாபாரமே இல்லை, இந்த கடையே பேசாமல் எங்கள் ஓனரை விற்றுட்டு ஒரு மளிகை கடை வைக்கலாம், எங்களையும் போட்டு சங்கடப்படுத்தாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இதை பார்த்துட்டு மனோஜ் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அசோக் தான் இதில் பேசியிருக்கிறாப்புல. நேரம் அசோக் கால் போட்டு, அசோக் என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கும்போது, சார் எங்களுக்கு சம்பளமே தெரில,
நாங்கள் அப்புறம் எப்படி இருக்க முடியும்? அப்படியாவது உங்களுக்கு மானம் வரட்டும்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வச்சிடுறாரு. எப்படியாவது பணத்தை கொடுங்க, நான் அந்த கடனெல்லாம் அடைச்சி சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், ஒரு 5 லட்சம் தரேன், 10 லட்சம் தரேன். ஆனால் உங்கள் பையனுக்காக 50 லட்சம் தரது அளவுக்கு நான் ஆளும் கிடையாது. என் வேலைக்குள்ள வருமானத்தை எல்லாமே அந்த மீனா கெடுத்துருச்சு. ஒன்று வேணுன்னா ஒன்று செய்யுங்க, மீனா தொழிலே பண்ணாமல் காலத்துக்கும் வீட்டில் இருப்பான்னு சொல்லுங்கள். 50 லட்சம் இல்லை, 1 கோடி ரூபா தானே. இப்படி இந்த டீல் நோவா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, அவள் வேலையை கெடுத்து வீட்டிலே உட்கார வைக்க நீங்கள் 1 கோடி ரூபா தப்பீங்களா அப்படிங்கிறாங்க. 1 கோடி ரூபா என்னங்க 1 கோடி ரூபா? 1 கோடி ரூபாய்ந்து வந்து என் வீட்டையும் உங்களுக்கு பேரில் எழுதி வைக்கேன் அப்படிங்கிறாங்க விஜயா பேரில். விஜயா சொல்கிறாங்க, மீனா தொழிலை நிப்பாட்டியாச்சு, மீனாவை முடிச்சு விட்டேன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி மனோஜை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.